சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழாவையொட்டி நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. முன்னதாக பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு நன்னீராட்டு செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவையொட்டி ஜூன் 24ஆம் தேதி வெள்ளி சந்திர பிறை, 25ஆம் தேதி தங்க சூரிய பிறை, 26ஆம் தேதி வெள்ளி பூதம், 27ஆம் தேதி வெள்ளி ரிஷபம் ஆகிய வாகனங்களில் அருள்மிகு சிவகாமி உடனாகிய நடராஜர் பெருமான் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். 28ஆம் தேதி வெள்ளி யானை வாகனத்திலும், 29ஆம் தேதி தங்க கைலாச வாகனத்திலும் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். 30ஆம் தேதி தங்க ரதத்தில் பிச்சாண்டவர் வீதி உலா நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேர் திருவிழாவும், இரவு 8 மணிக்கு ஆயிரங்கால் முன்பு முகப்பு மண்டபத்தில் ஏககால லட்சார்ச்சனையும் நடைபெறுகிறது. ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு காலை 4 மணி முதல் 6 மணி வரை அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனாகிய நடராஜமூர்த்திக்கு சிறப்பு நன்னீராட்டு நடைபெறுகிறது. பின்னர் காலை 10 மணிக்கு சிற்சபையில் ரகசிய பூஜையும் பஞ்சமூர்த்தி வீதி உலாவும், பிற்பகல் 2 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன தரிசனமும் ஞானகாச சிற்சபா பிரவேசமும் நடைபெறுகிறது.